வியூவர்ஸ், ஆபத்தான நேரங்கள்ல இருந்து நம்ம உயிரை காப்பாத்துற 8 கண்டுபிடிப்புகளை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த கண்டுபிடிப்புகள் எல்லாம் பார்க்க வேற லெவல்ல இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம தமிழ் கலாட்டா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம முதல்ல பார்க்க போறது ஸ்கூல் சேஃப்டி. அமெரிக்கால பொதுமக்களே அதிகமா துப்பாக்கிகளை பயன்படுத்துறதுனால நிறைய முறை ஸ்கூலுகள்ல துப்பாக்கி சூடு நடந்திருக்கு. ஸ்கூல்ல படிக்கிற பசங்க சின்ன சின்ன சண்டைகளுக்கு கூட வீட்ல துப்பாக்கி இருக்கிறதுனால துப்பாக்கி எடுத்துட்டு வந்து சக மாணவர்களை சுட்டுறாங்க. 2022ல இருந்து 2023 வரைக்கும் மட்டும் 450 மாணவர்கள் அமெரிக்கால துப்பாக்கி சூடுனால இறந்து போயிருக்காங்க. இதனால ஸ்கூல் பசங்களையும் ஸ்கூல்ல இருக்கிறவங்களையும் பாதுகாக்கிறதுக்காக நிறைய டெக்னாலஜிகளை இப்ப உருவாக்கி இருக்காங்க. ஜீரோ ஐங்கிற நிறுவனம் சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ்ல ஏஐ டெக்னாலஜி மூலமா வெப்பன் டிடெக்டிங் சாஃப்ட்வேரை உருவாக்கி இருக்காங்க. அதாவது யாராவது துப்பாக்கி, கத்தி போன்ற ஆயுதங்களை வெளியில எடுத்தா இந்த கேமரா வெறும் 3 செகண்ட்லயே அந்த வெப்பனை டிடெக்ட் பண்ணி போலீஸ் ஆபீசர்ல இருந்து எல்லா முக்கியமான ஆளுங்களுக்கும் போட்டோ எடுத்து அனுப்பி அலர்ட் பண்ணிடும். இதே மாதிரி துப்பாக்கி சுடுற சத்தம் கேட்டாலும் ஐஆர் சென்சார் மூலமா இந்த சவுண்டை டிடெக்ட் பண்ணி கன்ஷாட் நடந்திருக்குன்னு சேவ் பண்ணி வச்சிருக்கிற நம்பருக்கெல்லாம் அலர்ட் கொடுக்கும். ஸ்கூல் முழுக்க அலாரமும் அடிக்கும். ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் பாதுகாப்பா இருக்கணுங்கிறதுக்காக இந்த அலாரம் அடிச்ச உடனே போலீஸ் வர வரைக்கும் கிளாஸ் ரூமையே லாக் பண்ணி வச்சிருக்கிறதுக்காக கிளாஸ் ரூம்ல இருக்கிற போர்டை கூட இப்படி சேஃப் பேரியரா மாத்தி வச்சிருக்காங்க. டீச்சரே கிளாஸ்ல இல்லனா கூட சின்ன குழந்தை கூட இத வச்சு டோரை லாக் பண்ணிக்க முடியும். துப்பாக்கியை வச்சு சுட்டாலும் இந்த டோருக்கு எதுவுமே ஆகாது. கிளாஸ்ல இருக்கிற போர்டு மட்டும் இல்லாம புக் ஷெல்ஃப் கூட சேஃப்டி பேரியரா மாத்தி வச்சிருக்காங்க. வெறும் ஒரு நிமிஷத்துக்குள்ள குழந்தைகளே கிளாஸ் ரூம்குள்ள யாரும் வராம அவங்கள பாதுகாத்துக்க முடியும். டீச்சர்ஸ்க்கு ஏதாவது ஆபத்துனா அவங்க இந்த டேபிளுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கலாம். துப்பாக்கியை வச்சு சுட்டாலும் இந்த டேபிளுக்கு எதுவுமே ஆகாது. உள்ள இருக்கிறவங்க டோரை திறக்காத வரைக்கும் வெளியில இருந்து இத ஓபன் பண்ணவே முடியாது. இதுக்கு அடுத்ததா பெப்பர் ஸ்ப்ரே ட்ரோன்களையும் ஸ்கூல்ல இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க. யாராவது ஸ்கூலுக்குள்ள ஆயுதங்களோட வந்தா கேமரா அதை டிடெக்ட் பண்ணி செக்யூரிட்டியோட மொபைலுக்கு அலாரம் கொடுக்கும். அவங்க மொபைல்ல இருந்து இந்த ட்ரோனை ஆக்டிவ் பண்ணிட்டாங்கன்னா இது குற்றவாளி எங்க இருக்காங்கன்னு தேடி போய் அவங்க மேல பெப்பர் ஸ்ப்ரே அடிக்கும். இது ஹை ஸ்பீட் ட்ரோனுங்கிறதுனால இந்த ட்ரோனை எதிரிகளால ஈஸியா சுட முடியாது. இது எல்லாத்தையும் விட ஸ்கூல் டீச்சர்களோட ஐடி கார்டுலயே ஒரு எமர்ஜென்சி பட்டனை கொடுத்திருக்காங்க. இந்த பட்டனை 5 டைம்ஸ் விட்டு விட்டு பிரஸ் பண்ணா இது உடனே அவங்க இருக்கிற இடத்தையும் செக்யூரிட்டிக்கு காட்டும். ஸ்கூல் முழுக்க அலாரமும் அடிச்சு எல்லாரையும் அலர்ட் பண்ணும். அந்த அளவுக்கு இப்ப அமெரிக்கால உள்ள ஸ்கூல்கள்ல எல்லாம் பாதுகாப்பு வசதிகளை அதிகப்படுத்தி இருக்காங்க. ஸ்கூல் பஸ்ல கூட குழந்தைகளுக்கு சீட் பெல்ட், ஸ்டாப் இண்டிகேட்டர்னு நிறைய விஷயங்களை இப்ப புதுசா பண்ணிருக்காங்க. அடுத்தது பேபி சேவர். ரீசெண்டா கூட வியட்நாம்ல ஏற்பட்ட நிலநடுக்கத்துல இந்த 2 நர்சுகளும் குழந்தைகளை காப்பாத்த ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா 2 கை குழந்தைகளை கூட ஒரே ஆளால தூக்கிட்டு போறது ரொம்பவே கஷ்டம். இதுக்காக தான் இந்த பேபி ஸ்ட்ரக்சரை உருவாக்கி இருக்காங்க. நிலநடுக்கம், தீ விபத்து போன்ற எமர்ஜென்சி டைம்ல ஒரே நர்ஸே 6 குழந்தைகளை இதுல வச்சு சேஃபா எடுத்துட்டு போக முடியும். பிறக்கிற குழந்தைக்கு தலையே நேரா நிக்காது. இதனால 2-3 குழந்தைகளை ஒரே ஆளால தூக்கிட்டு போக முடியாதுன்னு தான் இந்த ஸ்ட்ரக்சரை உருவாக்கி இருக்காங்க. இதே மாதிரி கென்ட் ஸ்மோக்குங்கிற நம்ம இந்தியாவுல உள்ள மும்பைல இருக்கிற நிறுவனம் நெருப்புல இருந்து தப்பிக்கிறதுக்காக ஃபைபர் கிளாஸ் மெட்டீரியல்ல இந்த சேஃப்டி கவரை உருவாக்கி இருக்காங்க. எங்கெல்லாம் தீப்பிடிக்க வாய்ப்பு இருக்குதோ அங்கெல்லாம் இதை செட் பண்ணிட்டா இதை தாண்டி நெருப்பு மற்ற இடங்களுக்கு எல்லாம் பரவ முடியாது. இதே மாதிரி எக்கோபோலுங்கிற இந்த ஃபோம் வாட்டரையும் நெருப்பு அணைக்கிறதுக்காக உருவாக்கி இருக்காங்க. விமான நிலையங்கள்ல, குடோன் போன்ற இடங்கள்ல இதை ஃபில் பண்ணி வச்சுட்டா வெறும் 10 நிமிஷத்துல இது நெருப்பு அணைச்சிடும். இந்த ஃபோமை தாண்டி மற்ற இடங்களுக்கு நெருப்பால பரவவும் முடியாது. அடுத்தது ஸ்னோ சேவர். பனியில ஸ்கேட்டிங் பண்ணும்போது பனிச்சரிவுல மாட்டி நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. அதுக்காகவே இப்போ வேசன் அவலாஞ்சி கண்ட்ரோல்ங்கிற இந்த டிவைஸை உருவாக்கி இருக்காங்க. ஸ்கேட்டிங் பண்றதுக்கு முன்னாடி மொபைல்ல இருந்து இந்த டிவைஸை ஆக்டிவ் பண்ணிட்டா எங்கெல்லாம் அதிகமா பனி பெஞ்சிருக்கோ அங்கெல்லாம் ஒரு சின்ன பாம் மாதிரி வெடிச்சு பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தி சரீர மாதிரி இருக்கிற பனிகள் எல்லாம் இதுவே கீழே தள்ளி விட்டுரும். இதனால நம்ம பனிச்சரிவு ஏற்பட்டுருமோங்கிற பயமே இல்லாம ஸ்கேட்டிங் பண்ணலாம். அடுத்தது செக்யூரிட்டி ரோபோட். SMP ரோபோட்ங்கிற இந்த நிறுவனம் இந்த செக்யூரிட்டி ரோபோட் வாகனங்களை உருவாக்கி இருக்காங்க. ஒரு பெரிய ஆபீஸையோ, குடோனையோ இல்ல தோட்டங்களையோ கூட இந்த வாகனங்களை வச்சு கண்காணிக்க முடியும். இதுங்க தரையில, பனியில, தாழ்வான இடத்துலன்னு எல்லா இடங்கள்லயும் ஈஸியா போகும். இத கண்காணிக்க வேண்டிய இடத்துடைய வரைபடத்தை இதுக்குள்ள ஸ்டோர் பண்ணிட்டா இது மனிதர்கள் மேலயோ வாகனங்கள் மேலயோ மோதாம தானாவே நம்ம இடத்தை பாதுகாக்கும். இதுல 8 கேமராக்களும் 16 சென்சாரும் இருக்குது. இதனால எங்கேயாவது தீ பிடிச்சாலோ அல்லது ஏதாவது ஒரு இடம் டேமேஜ் ஆகி இருந்தா கூட இது செக்யூரிட்டிஸ்க்கு அலர்ட் கொடுக்கும். இதுல அலாரம் சிஸ்டம், மெசேஜிங் சிஸ்டம், வாய்ஸ் கேப்பபிலிட்டிஸ்னு நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. இதனால நம்ம வெளிநாடுகள்ல இருந்துகிட்டு கூட நம்ம இடத்துக்குள்ள வரவங்களை நம்மளால பார்க்கவும் அவங்க கிட்ட பேசவும் முடியும். திருடர்களே வந்தாலும் இது நமக்கு கிளியரா வீடியோ எடுத்து காட்டிடும். அடுத்தது சேஃப்டி Dress. கட்டெக்ஸ்ட்ங்கிற நிறுவனம் ஹை பெர்ஃபார்மன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் ஃபேப்ரிக் மூலமா கத்தியை வச்சு கிழிச்சாலும் கிழியாத இந்த துணியை உருவாக்கி இருக்காங்க. இந்த துணியை வச்சு ஷர்ட்ஸ், டி-ஷர்ட்ஸ்னு நம்ம என்ன வேணும்னாலும் தைச்சுக்கலாம். கத்தியை வச்சு கிழிச்சாலும் இந்த துணிக்கு எதுவுமே ஆகாது. ரொம்ப சீக்கிரமே
செக்யூரிட்டிஸ், போலீஸ் ஆபீசர்களுக்கு கூட இந்த கட்டெக்ஸ் துணியில தான் யூனிஃபார்ம்கள் எல்லாம் வரப்போகுது. இந்த துணியில நெருப்பு பட்டா கூட இந்த துணிகளுக்கு எதுவுமே ஆகாது. இதே மாதிரி பாக்குறதுக்கு பேக் மாதிரி இருக்கிற இது ஒரு புல்லட் ப்ரூஃப் ப்ரொடெக்டர். செக்யூரிட்டி ஆபீசர்ஸ் எமர்ஜென்சி டைம்ல வெறும் ஒரே செகண்ட்ல அவங்கள சேஃப் பண்ணிக்க முடியும். ஏன்னா கை கால்கள்ல புல்லட் பட்டா கூட உயிர் பழிச்சுக்க முடியும். இதே மெட்டீரியலை வச்சு புல்லட் ப்ரூஃப் ஃபோல்டரையும் உருவாக்கி இருக்காங்க. இந்த வீடியோல பாருங்க எவ்வளவு பக்கத்துல இருந்து சுட்டாலும் இந்த மெட்டீரியலுக்கு எதுவுமே ஆகல. அமெரிக்கால ஸ்கூல் டீச்சர்களுக்கு கூட இப்ப இந்த மெட்டீரியல்ல செய்யற பேக்ஸ் தான் கொடுக்கறாங்க. அடுத்தது ரயில்வே கிராசிங். பல வருடங்களா ரயில்வே கிராசிங்ல விபத்துகள் நடந்துகிட்டே தான் இருக்குது. ஏன்னா 24 மணி நேரமும் கேட்ல யாராவது இருந்து கேட்டை கரெக்ட் டைமுக்கு க்ளோஸ் பண்ண முடியாது. இதனாலேயே இப்ப சோலார் பேனல்ல இயங்குற ஆட்டோமேட்டிக் கேட்ஸை உருவாக்கிட்டாங்க. இதனால ட்ரெயின்கள் வரும்போது ட்ரெயினோட கிராசிங்கை டிடெக்ட் பண்ணி இதுவே ஆட்டோமேட்டிக்கா கேட்டை க்ளோஸ் பண்ணிடும். ட்ரெயின் போனதுக்கு அப்புறம் இதுவே ஆட்டோமேட்டிக்கா கேட்டையும் ஓபன் பண்ணிடும். இதனால எப்பவுமே யாராவது ஒரு ஆள் ரயில்வே கிராசிங்ல இருக்கணும்ங்கற அவசியம் இல்ல. நம்ம கடைசியா பார்க்க போறது நியூ ஃபுட். ஆயுதங்களை விட மனிதர்களை ஆபத்துல இருந்து காப்பாத்துறது உணவுகள் தான். மனிதர்கள் நிறைய இடங்கள்ல மாட்டிக்கும் போது உணவும் தண்ணீரும் கிடைக்காம தான் இறந்து போயிருக்காங்க. இதுக்காகவே இப்போ சோலியன்ங்கற இந்த பவுடரை உருவாக்கி இருக்காங்க. இதுல 70% புரோட்டீன் இருக்குது. கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன், மினரல்ஸ் வச்சு இத தயாரிக்கிறாங்க. இந்த பவுடரை சாப்பிட்டாலும் இல்ல டீ மாதிரி போட்டு குடிச்சாலும் கூட நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் கிடைச்சிரும். நமக்கு பசியும் எடுக்காது. அதுலயும் இது வீகன் பவுடர்ங்கிறதுனால வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் எல்லாரும் இந்த பவுடரை சாப்பிடலாம். இந்த பவுடர் கெட்டு போகவும் செய்யாது. இதனால எவ்வளவு நாள் வச்சு வேணாலும் இந்த பவுடரை சாப்பிட முடியும். இதே மாதிரி தண்ணீருக்காக காத்துல உள்ள ஈரப்பதத்துல இருந்து தண்ணீரை குடுக்குற இந்த மிஷினை உருவாக்கி இருக்காங்க. அதுலயும் இது சோலார் பவர்ல இயங்குற மிஷின். அதனால பாலைவனத்துல கூட இனிமே அன்லிமிட்டடா குடிக்க தண்ணீர் கிடைக்கும். ஓகே வியூவர்ஸ், இதே மாதிரி தண்ணீர்ல நடக்கிற ஷோ, மனிதர்கள் பறக்கிற ட்ரோன்னு புதுமையான கேட்ஜெட்களை பத்தின வீடியோக்கள் வேணுமான கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.